கைஸ், ஓ மை காட், தெளிவாக இங்கே பார்த்தேன். அங்கேருந்து இங்கே ஓடி வரத்துக்குள்ள அங்கே இப்போ அங்கே நிற்கிறாங்க. எதுக்கு இவ்வளோ கோபமாக இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமாண்ணா? உங்களை யாராவது கொண்டுட்டாங்களா? உங்களோட பிரதராக தம்பியாக வந்து பார்த்தீங்கன்னா நானுமே வந்து நீங்கள் இறந்ததுக்கு அண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்த விஷயத்த கேள்விப்பட்டு நானுமே அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஸோ தயவு என் முன்னாடி ஒரே ஒரு வாட்டி வர முடியுமா? ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்டு என்னன்னே தெரியல, வந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாய் எக்ஸ்ட்ரீமாக குலைச்சிட்டே இருக்குது. அண்டு இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காட்டுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோக்கர் ஹவுஸ் தான் வந்திருக்கோம். அண்ட் லாஸ்ட் டைம் நான் வந்தப்பே வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணன் கூட வந்து கடைசியாக கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால் நான் அப்பயே உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் மறுபடியும் இந்த இடத்துக்கு வரலாமான்னு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து போயிட்டு அவருக்கு என்ன உதவி தேவைப்படுதோ அதை தயவு செஞ்சு செய்யுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அகைன் இன்றைக்கி அந்த அண்ணன் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அண்ட் ரொம்பவே வந்து பதட்டமாக இருக்குது. இன்றைக்குமே வந்து நான் தனியாக தான் வந்திருக்கேன். அண்ட் நாய் ஏன் இவ்வளோ குலைக்குதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல கைஸ். சரி, ஓகே. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா செம ஃபாரஸ்ட் இது, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓ மை காட், ஹலோ, யாராவது இருக்கீங்களா? எப்பயும் கேட்குற மாதிரி தான் கேட்கணும், வேறு வழி இல்லை. வேறு என்னத்தை கேட்குறது? அண்ணா, ஜோக்கர் அண்ணா, உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன். போன வாட்டி வந்து அந்த சைக்கோ தாயலி போட்டிருந்த அந்த காஸ்டியூம் தானே இது? ஆமாம், ட்ரெஸ்ஸெலாம் இங்கே இருக்குது. அப்போ ட்ரெஸ்ஸே இல்லாமல் அம்மனமே சுற்றிக்கிட்டு இருக்கானா உள்ளார ஒரு வேலை? இருந்தாலும் தெரியல. நான் வந்து பார்த்திங்கன்னா பகலில் ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நைட்டு வந்திருக்கேன். பகலில் வந்தப்போ ஆள் இல்லை. நான் பகலில் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த துணியுமே இல்லை இங்கே. அதே மாதிரி இப்போ துணியெலாம் இங்கே இருக்குதுன்னா வந்துட்டு போயிருக்கானான்றதும் எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை கைஸ் எனக்கு. ஏய், ஹலோ, யாரு? முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கதவு வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சதில்ல, இந்த கதவு தான் எல்லாமே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், சாமி படம்லாம் இருக்குது. ஓகே, சாமி படம்லாம் இருக்குது. ஆமாம், இத்தனை வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்கு வந்து பூஜை புனஸ்காரம் பண்ணலைன்னா எப்படி இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடவுளோட அருள் இருக்கும்? கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏய் சைக்கோ, இருக்கியாடா தம்பி? இருந்தனா தயவு செஞ்சு சொல்லிடுறாடி. எங்க இருக்க சொல்ல முடியுமா? 2017 வரைக்கும் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்திருக்கு. வாட்டர் டேங்க்குன்னு நினைக்கிறேன். இது மேலே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா செரிச்சு போயிருக்குது. ஓ மை காட்.
அக்கா சி அண்ணா. செம்ம சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நான் தனியாக இருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குது. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே வந்து அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் யாருமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இங்கே நான் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறேன்றதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ரியலாக. ஓகேவா அண்ணா? ஜெய் என்னடா இன்னும் பறந்து போச்சு. பறவையா? இப்போ இந்த இடத்துலேருந்து ஏதோ ஒன்று பறந்து போச்சு கைஸ். நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பறந்து போச்சு? ஏய் இப்போ இந்த கதவு தான் பாடுச்சு. அண்ணா எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அண்ணா நீங்கள் தானே இது? அண்ணா என் பக்கத்தில் வர முடியுமா? Guys, oh my god, தெளிவாக இப்போ பார்த்தேன். அங்கேருந்து இங்கே ஓடி வரத்துக்குள்ள அங்கே நிற்கிறாங்க. அண்ணா எதுக்கு நான் பயப்படுறீங்க? தம்பி தானே, நான் போனாடி வந்து உங்க கூட பேசுங்கண்ணே. ஞாபகம் இல்லையா? ஹலோ அண்ணா. ஓ காய்ஸ், நீங்கள் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீப் ஃபாரஸ்ட்டுன்னு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த காட்டுக்குள்ளே வந்து எப்படி வந்து வண்டி சவுண்டு வந்து எனக்கு கேட்குதுன்னு ஒன்றும் புரியல. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து புல்லட்டு போகிற மாதிரி சவுண்டு கேட்குது. திடீர்னு ஒரு வண்டியோட ஹாரன் சவுண்டு கேட்குது. அப்புறம் யாரோ வந்து பார்த்திங்கன்னா 4-5 பேர் சேர்ந்து யாரையோ அடிக்கிற மாதிரி சத்தம்லாம் கேட்குது. இது ரொம்ப தூரத்தில் கேட்குறனால உங்களுக்கு இதில் ரெக்கார்ட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா ரொம்ப லாங்லேருந்து கேட்குது. எனக்கு காதில் வந்து எனக்கு கேட்க முடியுது. இருக்குது அந்த சவுண்ட்லாம் கேட்குறப்ப எனக்கு திக்குன்னு இருக்குது. ஏன்னா ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு ஆளை வந்து அடிக்கிற மாதிரியான சவுண்ட்லாம் கேட்டுது எனக்கு. நான் வந்தோடனே அதனால தான் ரொம்ப நேரம் வெளியே நிற்க முடியல. டக்குன்னு வந்து உள்ளே வந்துட்டு இருக்காங்க. காரணமே அதுதான். செம த்ரில்லிங்காக இருக்குது. அண்ணா என்ன ஞாபகம் இல்லையாண்ணா? ஏன்னா பயப்படுறீங்க? உங்கள் தம்பி தானே. நான் உங்களை பார்க்குறதுக்கு நான் மீண்டும் வருவேன்னு சொல்லிட்டு தானே போனேன். நான் சொன்ன வந்து திரும்பி வந்துட்டேண்ணே. ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ ஆர்ட் ஒர்க்கு. ப்ளீஸ்ண்ணே தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பார்த்தீங்களா சரக்கு அடிக்கிறதுக்குலாம் இந்த இடத்த நல்லாவே யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் வந்தப்போ இதெல்லாம் நோட் பண்ணேன். இப்போது டேப்லெட்லாம் இருக்குது இங்கே. இதெல்லாம் என்ன டேப்லெட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல சுத்தமாக. நிறைய டேப்லெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சதறி கிடக்குது. அதை நான் நோட் பண்ணேன். ஏதோ குழந்தைங்க விளாட்ற இது மாதிரி இருக்கு. யார் ஓடுறா தெரிஞ்சுக்கலாமா? அண்ணா உங்களை நான் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? என்ன என் கூட பேச விருப்பம் இல்லையா? அன்றைக்கி நான் வந்தால் பேசுவேன் அப்படின்னு சொன்னீங்களேண்ணா. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதுன்றதுக்காக நான் திரும்பி வரேன்னு. நீங்கள் கூட எனக்கு திரும்பி வரலாம். நான் வந்து உங்களை மீட் பண்ணலான்றதுக்கு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுத்தீங்களேண்ணா. நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். மறுபடியும் ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கிறீங்க? அன்றைக்கி இங்கே ஒரு பைத்தியக்கார நாய் இருந்தா. ஓ என்னடா இது? என் பக்கத்தில் ஏதோ ஓடுகிடு ஏதோ உடச்சி விழுதா? ஓ மை காட். ஓடுகிடு வந்து பார்த்தீங்கன்னா இதுதானே எனக்கு தெரியல.
கைஸ் ஒரு வண்டி சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒரு வண்டி வந்து அங்கே லைட் வச்சு தருதாங்க, தெரியுதா உங்களுக்கு? யாருன்னு தெரியலையே, யாரும் வரதெல்லாம் பாருங்க. இப்போ இன்னொரு லைட் வந்து பிளிங்க் ஆச்சு பாருங்க, தெரியுதா? அதான் சொன்னேன், யாரோ வராங்கங்க. சீரியஸாக கண்டிப்பாக பாருங்க, ரெட் கலர் லைட் வச்சு தருதாங்க. தெரியலையே, சுத்தமாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா எனக்கு இந்த ஆன்மா கூட இருக்கிறது பிரச்சனையே கிடையாது. யார் இந்த நேரத்தில் இங்கே உள்ளார் யார் சுற்றுறான்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. மை காட், லைட் ஆன் பண்ணுறேன். எனக்கு சத்தியமாக வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஐடியாவே இல்லை. நான் வந்தப்பே வந்து நிறைய வண்டியோட சவுண்டு கேட்டுது, அதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணினேன், அந்த விஷயம் எல்லாமே நடந்தது. இப்போ இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வண்டி போன மாதிரி இருந்தது. யாராவது வந்து நம்மளை பார்த்துட்டு சுற்று போடுறாங்களா என்னன்னு தெரியல. சரி ஓகேண்ணே, இப்போ நீங்கள் என்னை பார்த்து இத்தனை வாட்டி பயப்படுறீங்க, கண்டினியூவாக நாய் குலைச்சிக்கிட்டே இருக்குது, ஏன்னே தெரில. எதுக்கு இவ்வளோ கோபமாக இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அண்ணா? அண்ணா எதுக்குண்ணா இவ்வளோ கோபமாக இருக்கீங்க? ஓகே, நீங்கள் ஏதோ கோபமாக இருக்கீங்கன்றது மட்டும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஆனால் ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கீங்கன்ற விஷயத்தை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. நீங்கள் உண்மையிலே கோபமாக இருக்கீங்கன்னா சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? வண்டி கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது, ஏன்னே தெரியல. சரி ஓகே கைஸ், இந்த இடத்துல என்னோடய கெஸ்ஸிங் படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால இங்கே இருக்கிற ஆன்மா வந்து கோவம் மாறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாட்டி கூட நான் வந்து கேட்டு மீட்டரில் வந்து கேட்டப்போ லைட் அவுட்லேயும் வந்து கேட்டேன் நான். ஸோ அந்த டைமில் எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். என்னை அட்டாக் பண்ண பார்க்குறீங்களா? சத்தியமாக இப்போ அந்த இடத்துல அது வந்து பார்த்திங்கன்னா விழுந்தது, மறுபடியும் அது நவுந்ததை பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல விழுந்தது, உள்ளே வெளியே வந்து பார்த்தா யாருமே இல்லை. அண்ணா உங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய மரியாதை வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து நான் உங்கள் கூட வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் போன வாட்டி வந்தப்போ. ஆனால் நீங்கள் இப்படி வந்து பார்த்திங்கன்னா என்னை அட்டாக் பண்ணிங்கன்னா எனக்கு உங்கள் மேலே இருக்கிற மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. நான் உங்கள் கூட பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஏன்னா நீங்கள் எவ்வளோ மன உளைச்சலில் இந்த இடத்துல சூசைட் பண்ணி இறந்தீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். உங்களோட பிரதராக தம்பியாக வந்து பார்த்திங்கன்னா நானுமே வந்து நீங்கள் இறந்ததுக்கு அண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நானுமே அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஸோ தயவுசெய்து ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டு உங்கள் கூட நீங்கள் இருக்கிற இதே இருட்டிலேருந்து உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுறேன். உங்களுக்கு உண்மையிலே அவ்வளோ தைரியம் இருக்குன்னா நீங்கள் என் கூட வந்து பேசுங்க. ஏன்னா நான் இந்த இடத்துல உங்களை நான் பார்த்துட்டேன். ஸோ நான் மறுபடியும் உங்கள் கூட பேசணும்னு நினைக்கிறேன். நான் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு வரேன். இந்த லைட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்ட்டு நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த இடத்துல இப்போ நான் பார்த்தது, இவ்வளோ நேரம் நான் பார்த்துட்டு இருந்தது, கண்டிப்பாக அந்த ஜோக்கர் அண்ணனோட ஆன்மா கிடையாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ தெரிஞ்சு தான் நான் கேட்டேன். உண்மையாலே அந்த ஜோக்கர் அண்ணனோட ஆன்மாவுக்கு என்னாச்சு? அவரை இங்கே நிறைய பேர் பார்த்து இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் வந்ததுலேருந்து. ஸோ என்னை பயமுறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. பட் நான் பயப்பட மாட்டேன்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரைட்டு தானே?
ஏன்னா நான் இவ்வளோ நேரம் லைட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எந்த ஒரு லைட்டுமே யூஸ் பண்ணாமல் நான் உங்கள் கூட நீங்கள் இருக்கிற அதே இருட்டில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கேன். ஏன் உங்களுக்கு அது புரியலையா? கதவு ஆடுது. ஓகே, என் பக்கத்தில் தான் க்ளோஸாக இருக்கிறீங்கன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நான் உங்கள் கூட பேசணும்னு நினைக்கிறேன். என் கூட பேச முடியுமா? நான் இந்த லைட்லாம் யூஸ் பண்ணுறனால நீங்கள் என் கூட பயப்படுறீங்க, நீங்கள் என்கிட்ட பேச பயப்படுறீங்க அப்படின்றது தெரிஞ்சு தான் நான் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணேன். எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாக செம இருட்டு. ஆக்சுவலாக இந்த இடத்துல வேற ஒரு ஆன்மா இருக்கீங்க. உங்கள் கூட பேசலாமா? நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். உங்களை தேடி தான் உங்கள் பக்கத்தில் தான் வந்துட்டுருக்கேன். நீங்கள் இந்த இருட்டில் இருக்கிறீங்கன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் நீங்கள் இருக்கிற அதே இருட்டில் தான் நானுமே இருக்கேன். என் கூட வந்து பேச முடியுமா உன்னால்? இப்போ உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்குல்ல? சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காடு தான். தெரியுதா? இதுக்கு பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்குது. ஓகே, எங்கே இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலாக உங்கள் பேர் என்ன? ஏன் என்னை பார்த்து பயப்படுறீங்க? அப்படியே நில்லுங்க. நான் உங்க கூட பேசணும் ப்ளீஸ். இல்லைன்னா உங்க கூட டவுசிங் நான் பேசுறத கொஞ்சம் கேட்டுட்டு போங்க. இல்லை, உங்கள் பேர் என்ன? ஏன் என்னை பார்த்து பயப்படுறீங்க? அப்படியே நில்லுங்க. நான் உங்க கூட பேசணும் ப்ளீஸ். இல்லைன்னா உங்க கூட டவுசிங் நான் பேசுறத கொஞ்சம் கேட்டுட்டு போங்க. நான் உங்க கூட டவுசிங் ராட்ல வந்து பேசணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட பேசுவீங்களா? எனக்கு ஏதாவது அறிகுறி மூலிமா வந்து சொல்ல முடியுமா? ஹலோ, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டரில் பார்க்குறேன். பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, எங்கே இருக்குன்னு என்னால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கெஸ் பண்ண முடியல. இப்போ இந்த கதவு வந்து பார்த்திங்கன்னா பட்டாரில் வந்து அடிச்சுது. எப்படின்னா ஒரு வைப்ரேஷன் சருக்கு இப்படி பிடிச்சி உழுக்கலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. என்னை மறுபடியும் அங்கே தான் வர சொல்கிறியா? இவ்வளோ நேரம் நான் அங்கே தானே இருந்தேன். அங்கே இருக்கிறப்ப எனக்கு முன்னாடி வர எவ்வளோ தூரத்தில் அவ்வளோ தூரத்தில் இருக்க. நான் உன்னை எங்கே தான் தேடி வரணும்னு சொல்கிறேன். இங்கே தான் நான் இருந்தேன் இவ்வளோ நேரம். செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. பட் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஓகே, அக்கா, ஆக்சுவலாக வந்து நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ப்ளீஸ் 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 கோவப்படாதீங்க. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு தானே கேட்டேன். அதுக்கு ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? என்னை உங்கள் பிரதராக நினச்சிக்க மாட்டிங்களா? உங்க கூட நான் டவுசிங் ராடில் வந்து பேசினா என் கூட பேசுவீங்களா? ஏன்னா இந்த இடத்துல ஒரு அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா பரிதாபமாக வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டார் சூசைட் பண்ணி. அவரோட ஆன்மா இங்கே இன்னமும் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன். அவரு கூட பேசுறதுக்காக தான் வந்தேன். மேபி போன வாட்டியும் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணது நீங்கள் தானா? ஆனால் இந்த வாட்டி வந்து உங்கள் வாய்ஸை கேட்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டி அந்த அண்ணனோட வாய்ஸ் மாதிரியே எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வேறு ஆள் தான்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். என்னை ஏமாற்ற முடியாது. ஏன்னா நான் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 100கணக்கான இடத்துல போயிட்டு நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஒரு ஆன்மா எந்த மாதிரிலாம் கேம் ப்ளே பண்ணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நான் இவ்வளோ பொலைட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்க கூட பேசணும்னா ஓகே, இவ்வளோ பொலைட்டாக பேசுகிறேன்னா ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்கிட்ட உங்களோட ஆட்டத்தை காட்டக்கூடாது, சரியா?
நீங்கள் இருக்கிற அதே இருட்டில் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என் முன்னாடி வர்றதுக்கு தைரியமே இல்லையா? என்னை அட்டாக் மட்டும் உன்னால் பண்ண முடியுது, ஆனால் என் முன்னாடி வர முடியல. நான் இவ்வளோ பொறுமையாக பேசுகிறேன்ல, சரி ஒரு பிரதராக தம்பியாக நினச்சிக்கிங்க. ஏன்னா உங்கள் வயசு என்னன்றது எனக்கு சத்தியமாக தெரியல. நீங்கள் எதுக்காக இறந்தீங்க, ஏன் இந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்ற விஷயமும் எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ நான் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்பியாக கேட்குறேன், நான் உங்கள் கூட பேசலாமா? நீங்கள் யாருன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? ஏன்னா இத்தனை வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து வெளியே உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் நிறைய பேரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல இவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வீட்டில் வந்து அடிக்கி வச்சுட்டு போகிற மாதிரி அடிக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. 2 குத்து விளக்கு வச்ச மாதிரி வச்சுட்டு போயிருக்கிறாங்க பாட்டிலெலாம். அவங்களெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண மாட்டிங்களா? கோவப்படுங்க. இதை தவிர்த்து வந்து உங்களுக்கு என்ன தெரியும்? வேறு ஒன்றும் தெரியாது. கோவப்படுறதை தவிர்த்து உங்களுக்கு வேறு என்ன தான் தெரியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். கோவம் மட்டும்தான் படுவீங்களா? உங்களுக்கு கோவம் மட்டும்தான் பட தெரியுமா? ஏதோ ஒரு வண்டி வருது, தெரியுதா உங்களுக்கு? வெளியில் யாரோ போகிறாங்க. டைம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2:30 ஆகுது. இப்போது இத்தனை மணிக்கு யார் இந்த ரோட்டில் வந்து வராங்கன்னு தெரியல. ஏதோ தப்பாக இருக்குது. சரி ஓகே, நான் அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா டவுசிங் யாரில் கொஞ்சம் நேரம் கம்யூனிகேட் பண்ணுறேன். அவங்க வந்து ஏதாவது சொல்ல விரும்பினாங்கன்னா அவங்க கூட பேசுவோம். அப்படி இல்லைன்னா நான் இந்த இடத்துலேருந்து கிளம்புறது தான் எனக்கு சேஃப்னு தோணுது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து லைட்டை கம்மியாக யூஸ் பண்ணி அவங்க கூட லாஸ்ட்டு ஃபைன். இப்போ என் பக்கத்தில் வந்து கத்திட்டு போனால் நான் தான் பயப்பட மாட்டேன்னு சொல்கிறேன்ல. இவ்வளோ இருட்டில் உனக்கு ஈக்குவலாக தான் நின்றுட்டுருக்கேன். எந்த ஒரு லைட்டும் இல்லாமல் தானே சுற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் உன் கூட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நான் இப்போ இந்த இடத்துல டவுசிங் ராடு வச்சு நான் உன் கூட பேசலாம்னு நினைக்கிறேன். உனக்கு விருப்பம் இருந்தால் என் முன்னாடி ஒரே ஒரு வாட்டி வா, நான் உன் கூட பேசுகிறேன். அப்படி இல்லையா இந்த இடத்துல நான் கிளம்பிடுறேன். ஏன்னா இந்த இடத்துல ஆள் நடமாட்டம் வந்துருச்சு. இப்போது வெளியே ஏதோ ஒரு வண்டியை பார்த்தேன். ஸோ எனக்கு சேஃப்டி இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் லாஸ்ட்டாக கேட்குறேன், என் முன்னாடி வர முடியுமா? நீ வந்தனா நான் உன் கூட பேசிட்டு நான் இந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவேன். அக்கா என்னை பயமுறுத்தாத, நான் உன்னை முன்னாடி தான் வர சொல்கிறேன். நீ தானா? நான் உன்னை முன்னாடி தான் வர சொல்கிறேன். நீ தானா? தேங்க்யூ. ஆனால் நீங்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, என்னை பயமுறுத்த வேண்டாம். இப்போ நீங்கள் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்ட்டு தானே என் முன்னாடி வந்தீங்க, இல்லை என்னை பயமுறுத்துறதுக்காக வந்தீங்களா? நான் உங்ககிட்ட டவுசிங் ராடில் பேசுகிறதுக்காக என் முன்னாடி வர முடியுமான்ட்டு ஒரு அறிகுறிக்காக தான் நான் உங்களை கேட்டேன். இப்போ நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பயமுறுத்துகிற மாதிரி சவுண்டு கொடுத்தீங்கன்னா இது நான் என்னென்னு எடுத்துக்கிறது? என் கூட பேச விருப்பம் இருக்குன்னு எடுத்துக்கிட்டோமா இல்லை இல்லைன்னு எடுத்துக்கிட்டோமா? இந்த இடத்துல நான் இருக்கிற ஒரு செகண்டும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆபத்து இருக்குது. ஏன்னா நான் தனியாக வந்திருக்கேன். இது எவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே இருக்குன்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு வண்டி போகுது, அது யாரும் தெரியல எனக்கு. இவ்வளோ ரிஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இவ்வளோ தெரிஞ்சுமே வந்து உங்கள் கூட ஒரே ஒரு வாட்டி பேசிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன் நான். அது உங்களுக்கு புரியலையா? ஓகே சரி ஓகே, புரியுதுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, கோவப்படாதீங்க. ஓகே, உங்களுக்கு புரியுதுன்னு நான் எடுத்துக்கிறேன். நான் இப்போ இந்த இடத்துல டவுசிங் ராட் மூலிமா நான் உங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறேன். நீங்கள் யார் என்னன்றதை மட்டும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். ஓ
நான் என்னென்ன கேள்வி கேட்கணுன்றத என் மனசில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் அந்த கேள்வியை கேட்குறேன், அது கரெக்டாக என்னன்றத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நான் என்ன கேள்வி கேட்கணுன்றது எனக்கே தெரியாது. நீங்கள் யாரும் நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்காக நான் என்ன கேள்வி கேட்டால் நீங்கள் வந்து அதுக்கான பதில் கொடுப்பீங்கன்றதும் நீங்களே வந்து டிசைட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இப்போ இதுக்கு மேலே வந்து டைம் வேஸ்ட் பண்ணேன்னா, ஏன்னா இப்போ இந்த சைடில் ஒரு வண்டி போச்சு நான் பார்த்துட்டேன். இதுக்கு மேலே நான் இந்த இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ரிஸ்க்கு தான். ஸோ லாஸ்ட்டாக அவங்க கூட டவுசிங் ராடில் வந்து கம்யூனிகேட் பண்ணி பார்க்குறேன். கம்யூனிகேட் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்புறது தான் சேஃப்னு தோணுது. ஓகே, ஓகே, நான் இப்போ இந்த இடத்துல உங்க கூட டவுசிங் ராட் மூலிமா கம்யூனிகேட் பண்ணுறேன். நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் ஆமான்னா இதை கிராஸ் பண்ணி காமிங்க, அப்படி இல்லைன்னா இது 2 ராடியும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விலக்கி காமிங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நோன்ற டைப்பில் வந்து நான் உங்க கூட கேள்வி கேட்க போகிறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் நான் மறுபடியும் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேட்குறேன். இந்த இடத்துல நான் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஆன்மா அந்த ஜோக்கர் அண்ணனோட ஆன்மா கிடையாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கேட்குறேன். இந்த இடத்துல இருக்கிற ஆன்மா வந்து சூசைட் பண்ணி இறந்த அந்த ஜோக்கர் அண்ணனோட ஆன்மாவா? ஓகே, சூப்பர். இப்பயாவது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை ஒத்துக்கிட்டீங்களே, அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். அண்ட் அடுத்து இந்த இடத்துல நான் போன வாட்டி வந்து இருந்தப்ப நான் உங்களை தான் பார்த்தேனா? அதுவும் இல்லை. தேங்க்யூ. அப்போ நான் லாஸ்ட் டைம் வந்து இருந்தப்ப இந்த இடத்துல அந்த ஜோக்கர் அண்ணனோட ஆன்மா இங்கே இருந்திருக்கு. ஏன்னா அவர் வந்து எந்த அளவுக்கு அழுது அவரோட வலிகளை வந்து வெளியே சொல்ல வந்தாருன்றது எனக்கு அப்பவே தெரிஞ்சது. ஸோ நீங்கள் இதுலேயும் வந்து பொய் சொல்லாமல் என்கிட்ட உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இப்போ இங்கே இருக்கிற ஆன்மா ஒரு பெண்ணோட ஆன்மா தானே? சூப்பர். உங்களோட பேர் எனக்கு என்னன்னு தெரியல. உங்களுக்கு வந்து ஏதாவது உதவி தேவைப்படுதா? பதில் சொல்ல மாட்டீங்க. இவ்வளோ நேரம் டக்குன்னு ஆன்சர் பண்ணீங்க. உங்கள் எனர்ஜியை நல்லா யூஸ் பண்ணுங்கள். 4 கேள்விக்கு பதில் சொன்னதுலேயே உங்கள் எனர்ஜி டவுன் ஆயிடுச்சா? ப்ளீஸ் உங்கள் எனர்ஜியை நல்லா யூஸ் பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன் இந்த கேள்விக்கு. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் ஆன்மாவாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க இன்னமும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தது இந்த வீட்டில் தான் இறந்தீங்களா? இந்த கதவை அசைஞ்சிருக்கு, நோட் பண்ணீங்களா? ஏன்னா நான் இப்போ இதில் மானிட்டரில் பார்த்து தான் நான் டக்குன்னு அப்படியே நின்றுச்சு ஸ்டெக் ஆகி. எனக்கு இப்போ என்ன நடந்ததுன்னே தெரியல. ஆனால் நான் இதை பார்த்தப்போ லைட்டாக அசைஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின். நீங்கள் இந்த இடத்துல இறக்கல அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே, உங்களோட மரணம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு துர்மரணமாக இருக்கா? ரொம்ப ரொம்ப சாரி, அந்த கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் எப்படி இறந்தீங்கன்னு தெரியல, அதை தெரிஞ்சுக்கலான்னு நான் வந்து நினைக்கிறேன். நீங்கள் சூசைட் பண்ணி இறந்துட்டீங்களா? ஓகே, உங்களை யாராவது கொன்னுட்டாங்களா? என்ன பதில் சொல்ல மாட்டீங்க? சூசைட் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டீங்க. அப்போ யாராவது உங்களை கொண்டு இருந்தால் தானே நீங்கள் இறந்துருக்க முடியும். ஓகே, ஏன் கோவப்படுறீங்க? ஓகே, இன்னொரு கேள்வி கேட்குறேன். சூசைட் பண்ணி நீங்கள் இறக்கல, உங்களை யாரும் கொல்லலை அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, ஆன்மாவாக இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டீங்களா? ரொம்ப ரொம்ப சாரிக்கா, நீங்கள் சொல்கிறத கேட்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எதிர்பாராத விதத்தில் நீங்கள் இறந்துட்டீங்க. இன்னமும் நீங்கள் ஆன்மாவை தான் சுற்றிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு உங்கள் வீட்டில் வந்து செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சுருப்பாங்களே. கோவப்படாதீங்க, எனக்கு புரியுது. நான் அந்த கேள்வியை மறுபடியும் கேட்குறேன். இதில் உங்களோட ஆன்மா இன்னமும் இந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உங்கள் வீட்டில் செய்யலையா?
ஓகே, ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் என்னன்னு தெரியாமல் என்னால் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு தெரியல. தெரியாதவங்களுக்கு எப்படி புண்ணியதானம் கொடுக்கணுன்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்மா சாந்தி அடையிறதுக்கு புண்ணியதானம் கொடுக்குறேன். நீங்கள் நல்லபடியாக வந்து ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அண்டு நீங்கள் இந்த இடத்துல இருந்து யாரையும் வந்து துன்புறுத்தாதீங்க, பயமுறுத்தாதீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி வந்து வாழணும்னு ஆசைப்படுறவங்க தான். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வேணால் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது பண்ணுங்க. ஆனால் என்னால் முடிஞ்சது எவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திதி நாள் வருதோ அந்த திதி நாள் வரப்போ உங்களுக்கு ஒரு புண்ணியதானம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறேன். அது வந்து உங்களோட ஆத்மா வந்து ஏற்றுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் வந்து சந்தோஷத்தோடு ஏற்றுப்பீங்க அப்படின்னா எனக்காக ஒரே ஒரு வாட்டி என் முன்னாடி வரணும், நான் அவங்கள பார்க்கணுன்னு நான் வந்து ஆசைப்படுறேன். கைஸ், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நாய் குளிச்சிட்டு இருக்கு. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் வந்து பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பேக் கேமரா இப்போ தான் சுவிட்ச் பண்ணேன். ஒரு நாய் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து ஊளையிடுது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திடீர்னு எங்கேருந்து இந்த நாய்க்கு வந்து தெரியல. ஒருவேளை வந்து இந்த காட்டு நாய்ன்னு சொல்லுவாங்களே அதுக்கெல்லாம் என்னன்னு தெரியல. பக்குன்னு இருக்கு. அக்கா, லாஸ்ட்டாக ஒரே ஒரு வாட்டி உங்ககிட்ட கேட்குறேங்க்கா, என்னோட புண்ணியதானத்தை நீங்கள் உண்மையிலே ஏற்றுக்குவீங்க அப்படின்னா என்னை உங்களோட தம்பியாக நினச்சி நான் கொடுக்குற புண்ணியதானத்தை நீங்கள் வந்து அந்த தேதியில் ஏற்றுக்குவீங்கன்னா என் முன்னாடி ஒரே ஒரு வாட்டி வர முடியுமா அக்கா? ப்ளீஸ். நான் உங்களை பார்த்துட்டேன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது பண்ணுவேன். தேங்க்யூக்கா, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் உங்களை பார்த்துட்டேன். நான் கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா என் முன்னாடி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து லைட்டை யூஸ் பண்ணி உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு விரும்பலை. ஸோ நான் இந்த இடத்துலேருந்து கிளம்புறேன். ஓகே கைஸ், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நான் இந்த இடத்துக்கு வந்த காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு, ஆனால் இங்கே நடந்த விஷயம் வந்து வேறு. ஏன்னா நான் வந்ததுலேருந்து பார்த்தது இந்த இடத்துல ஒரு பெண்ணோட ஆன்மாவை தான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை நோட் பண்ணிருப்பீங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்தப்போ அந்த அண்ணனோட அழுகுறல வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கேட்கவே முடியல. கேட்டு மீட்டரில் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. அதான் நினைக்கிறேன்டா. பயப்படாத, நீ பதறாத. ஓகே, இந்த இடத்துல இப்போ நீங்கள் இருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஓ மை காட், பாரு எப்படி எரியுது பாடுறா. எனக்கு அதிர்ச்சியில் தான் ப்ரோ பேச முடியாமல் நிற்கிறேன் நான். ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ. பார்த்துக்கலாம் இரு. இது எப்படி அந்த சைக்கோ பண்ணது கூட தாங்கிக்கலாம் ப்ரோ. ஏதோ நடக்கிற சவுண்ட் கேட்குதுடா. நடக்கிற மாதிரி கேட்கல. அண்ணா, இங்கே நீங்கள் இருக்கீங்களா? எங்களை எதுவும் பண்ணிடாதீங்கண்ணே. இங்கே நீங்கள் இருக்கிறீங்கன்னா எனக்கு இந்த கேட்டு மீட்டரில் மறுபடியும் ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியுமா? நீங்கள் எந்த திசையில் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த சைடில் தான் எரியுது அதிகமாக. இன்றைக்குமே நம்ம வந்த உடனே கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி அதிகமாகி அந்த அண்ணன் கூட பேசுகிறதுக்கு வந்து கேட்டு மீட்டர் நான் யூஸ் பண்ணேன். ஆனால் ரெஸ்பான்ஸ் கிடைச்சது, பதில் கிடைக்கல. கண்டினியூ ஃப்ளிக்கர் ஆகிட்டே தான் இருந்தது. ஸோ அதுலேயே எனக்கு டவுட் அதிகமாகிட்டே இருந்தது. இட்ஸ் ஓகே, ஃபைன். மேபி வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணனோட ஆன்மா வந்து நல்லபடியாக சாந்தி அடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் கழித்து நம்ம ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கோம். ஸோ அந்த அண்ணனோட ஆன்மா நல்லபடியாக சாந்தி அடைஞ்சிருச்சுன்னு நான் நினச்சிக்கிறேன். மேபி இருக்கலாம், ஏன்னா அவர் இப்போ இங்கே இல்லை. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட்டில் சொல்கிறேன். அண்ட் ஆனால் இந்த அக்காவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன வாக்குப்படி அக்கா கண்டிப்பாக நான் கொடுத்த வாக்கை வந்து உங்களுக்கு நான் நிறைவேற்றுவேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஓகேவா? ஏன்னா நீங்கள் உங்கள் தம்பியாக நினச்சிக்கிறீங்க. நான் கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பொறுமையாக பதில் சொன்னீங்க. அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேறு எதுவும் வேணாம். நான் இந்த இடத்துலேருந்து கிளம்புறேன்க்கா. நான் உங்களை பார்த்துட்டேன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன். உங்களை அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.